தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம தமிழக அரசு பள்ளியில் ஒரு மாபெரும் வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வேலை வாய்ப்புக்கான வயது வரம்பு மினிமம் 21 வயது பூர்த்தி அடைந்திருக்கணும். மேக்ஸிமம் நீங்கள் 50 வயதுக்குள்ளே இருக்கணும். அப்படி இருந்த ஆண் பெண் இருபாலரும் இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைவாய்ப்புக்கு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று நீங்கள் தபால் மூலிமாவும் அனுப்பலாம், இன்னொன்று இமெயில் மூலிமாவும் அனுப்பலாம். 2 ஆப்ஷனில் உங்களுக்கு எது ஓகேவாக இருக்கோ அந்த ஆப்ஷனுக்கு நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் அனுப்பிச்சிக்கலாம். சேலரி பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் சேலரி 44,510 ரூபாயிலேருந்து உங்களுக்கான சம்பளம் வழங்குறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் 3 பிப்ரவரி 2024. அதுக்கு மேலே வர எந்த அப்ளிகேஷன் ஃபார்மும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸும் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஜஸ்ட் உங்கள் இமெயில் மூலிமா மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணால் போதும். அப்ளை பண்ணி பாருங்கள். ஷார்ட் லிஸ்ட் ஆனீங்கன்னா போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலான்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலை வாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்லேயும் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்கும் படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழு தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். மக்களை பார்த்திங்கன்னா, இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஓகேங்களா? இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் அவங்க கொடுக்கல. ஸோ உங்களுடைய பயோடேட்டாவை தான் நீங்கள் அனுப்ப வேண்டியதாக இருக்கும். அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த இதுக்கு கிடையவே கிடையாது. எல்லாருமே அப்ளிகேஷன் ஃபார்ம்னு எல்லாருமே கமெண்ட் பண்ணுவீங்க. ஸோ இப்போவே கிளியராக சொல்லிடுறேன், அப்ளிகேஷன் ஃபார்ம் கிடையாது. அதுக்கு பதிலாக உங்களுடைய பயோடேட்டா ரைட் சைட் கார்னர் டாப்பில் உங்களுடைய ஃபோட்டோ இருக்க மாதிரி ஒரு பயோடேட்டாவை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி அதை வச்சு நீங்கள் அனுப்பிச்சிக்கோங்க. ஒன்று இமெயில் அனுப்பிச்சாலும் சரி, இல்லை நீங்கள் தபால் மூலிமா அனுப்பிச்சாலும் சரி. வாங்க ஃபுல் டீட்டெயில்ஸ் என்னங்கிற முழு தகவலையும் பார்க்கலாம். ஓகே, என்ன வேலை வாய்ப்புகளுக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு மேலேயே இங்கே கொடுத்துருக்காங்க. 3 விதமான கேட்டகரிக்கு கீழே ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. என்னென்ன கேட்டகரி அப்படின்னு பார்த்துக்கோங்க. டிஜிடி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெயின்டு கிராஜுவேட் டீச்சருக்கான வேலை வாய்ப்பு. பிஆர்டின்னு சொல்லுவாங்க, அப்படின்னா ப்ரைமரி டீச்சருக்கான வேலை வாய்ப்பு. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா என்டிடிக்கான வேலைவாய்ப்பு, நர்சரி ட்ரைனிங் டீச்சருக்கான வேலைவாய்ப்பு. ஓகேங்களா? இந்த 3 கேட்டகரிக்கு கீழே ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஃபார் டிஜிடிஸ், அதாவது ட்ரெயின் கிராஜுவேட் டீச்சர். இதில் நீங்கள் ஹிந்தி, இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன படிச்சிருக்கணும்னா, மாஸ்டர் டிகிரி படிச்சிருந்தாலும் சரி, இல்லை பேச்சுலர் டிகிரி படிச்சிருந்தாலும் சரி அப்ளை பண்ணலாம். ரிலவெண்ட் ஃபீல்டில் படிச்சிருக்கணும். மினிமம் 50% மார்க்ஸ் வாங்கியிருந்தால் போதும். ஓகேங்களா? இது இல்லாமல் கூட நீங்கள் பிஎட் படிச்சிருக்கணும் இந்த வேலைவாய்ப்புக்கு, அதாவது டிஜிடிக்கு. ஓகே, டிஜிடியில் ஃபஸ்ட்டு என்னென்ன வேலைவாய்ப்பு, அதுக்கான கல்வி தகுதி என்னங்கிறத பார்த்துடலாம். டிஜிடி ஹிந்தி படிச்சிருக்கணும். டிஜிடி இங்கிலீஷ், நீங்கள் இங்கிலீஷ் படிச்சிருக்கணும் அப்ளை பண்ணலாம். மேக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் படிச்சிருக்கணும். கூடவே பார்த்தீங்கன்னா எனி 2 சப்ஜெக்ட்ஸ். இப்போ நம்ம சொல்கிறதா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஸ்டாட்டிக்ஸ், இதில் ஏதாவது 2 சப்ஜெக்ட் வந்து மேக்ஸ் கூட நீங்கள் படிச்சிருக்கணும். அதுக்கடுத்து டிஜிடி சயின்ஸ், இதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சயின்ஸ் டிகிரி, பாட்டனி, ஜுவாலஜி, கெமிஸ்ட்ரி ஏதாவது படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து சோசியல் ஸ்டடீஸ், இதில் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சிருக்கவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து சான்ஸ்கிரிட், இதுக்கு நீங்கள் டிகிரி சான்ஸ்கிரிட் படிச்சிருக்கணும். அதுக்கடுத்து டிஜிடி கம்ப்யூட்டர், இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிஜிடிசிஏ படிச்சிருந்தாலும் சரி, இல்லை எம்சிஏ படிச்சிருந்தாலும் சரி, இல்லை எம்இ படிச்சிருந்தாலும் சரி அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அதுக்கடுத்து டிஜிடி ஹெல்த் வெல்னஸ், இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா டிப்ளமோவோ இல்லை பிஏவோ இல்லை பிஎஸ்சி படிச்சிருக்கணும். எந்தெந்த கேட்டகரியில்னு பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் படிச்சிருந்தாலும் சரி, சைக்காலஜியில் படிச்சிருந்தாலும் சரி, அப்ளைடு சைக்காலஜியில் படிச்சிருந்தாலும் சரி, இல்லை கவுன்சிலிங் சைக்காலஜியில் படிச்சிருந்தாலும் சரி, மேலே சொல்லியிருக்க நம்ம டிப்ளமோவோ இல்லை கிராஜுவேட்டோ இல்லை போஸ்ட் கிராஜுவேட்டோ பார்த்தீங்கன்னா இந்த ரிலவெண்ட் ஃபீல்டில் படிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா பிஆர்டி ப்ரைமரி டீச்சர், இந்த வேலைவாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா ப்ரைமரி டீச்சர் ஜென்ரலுக்கு நீங்கள் எனி டிகிரி படிச்சிருக்கலாம், கூடவே பிஎட் முடிச்சிருக்கணும். இந்த 2 படிச்சிருக்கீங்கன்னா ப்ரைமரி டீச்சருக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அதுக்கடுத்தது ப்ரைமரி டீச்சர் மியூசிக், இதுக்கு நீங்கள் டிகிரியோ இல்லை டிப்ளமோவோ மியூசிக் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அதுக்கடுத்தது என்டிடி, அதாவது நர்சரி டீச்சர் ட்ரைனிங், இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் 12th பாஸ் பண்ணிக்கணும். கூடவே பார்த்தீங்கன்னா டிப்ளமோ நர்சரியில் படிச்சிருந்தாலும் சரி, மான்ஸ்டரி படிச்சிருந்தாலும் சரி, இல்லை ப்ரீ ப்ரைமரி டீச்சர் ட்ரைனிங் படிச்சிருந்தாலும் சரி, இல்லை எலிமெண்ட்ரி எஜுகேஷன் டிப்ளமோ படிச்சிருந்தாலும் சரி அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள்.
அதுக்கடுத்தது என்டிடி ஸ்பெஷல் எஜுகேட்டர். இதுக்கு நீங்கள் 12th பாஸ் பண்ணிக்கணும். கூடவே பார்த்தீங்கன்னா இயர்லி சைல்டு ஸ்பெஷல் எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரோக்ராம் சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க என்டிடி ஸ்பெஷல் எஜுகேட்டருக்கு. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான ஏஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி, ஓகேங்களா. ஏதாவது யூஆர் கேட்டகரி அண்டர்ஸ்டூடாக இருந்தாலும் சரி, ஓசியாக இருந்தாலும் சரி, நீங்கள் எஸ்சி எஸ்டியாக இருந்தாலும் சரி, ஓபிசி கேட்டகரியாக இருந்தாலும் சரி, நீங்கள் 21லேருந்து 50 வயதுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும். அதுக்கு அடுத்தது இந்த வேலைவாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 டயர் ப்ராசஸ் வைக்கிறாங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க, டீச்சிங் டெமான்ஸ்ட்ரேஷன் வைக்கிறாங்க, இன்டர்வியூ. ஃபஸ்ட்டு நீங்கள் ரிட்டன் எக்ஸாமில் பாஸ் பண்ணணுன்னா டீச்சிங் டெமான்ஸ்ட்ரேஷன் அப்படின்னா என்ன, நீங்கள் எப்படி குழந்தைகளுக்கு சொல்லித்தரீங்க அப்படிங்கிற மாதிரி அப்போ ஒரு டீச்சிங் டெமான்ஸ்ட்ரேஷன் வைப்பாங்க. அதில் ஷார்ட்லிஸ்ட் ஆன கேண்டிடேட்ஸ்க்கு இன்டர்வியூ வைப்பாங்க. இதில் நீங்கள் 3லையும் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான வேலை வாய்ப்பை வழங்கிடுவாங்க. ஓகே, எப்படி அப்ளை பண்ணுறது? அப்ளிகேஷன் ஃபார்ம் இல்லை. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பயோடேட்டா, ஓகேங்களா. இந்த பயோடேட்டா கூட நீங்கள் 1 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் வைக்கணும். அதே மாதிரி உங்களோட எஜுகேஷன் சர்டிஃபிகேட் வைக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரூஃப் இருந்துச்சுன்னா வைங்க. அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இது எல்லாத்தையுமே வச்சு நீங்கள் தபால் மூலிமா அனுப்புகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஹெட் மிஸ்டர்ஸ் ஏஎஃப் ஸ்கூல் சூலூர் 5 பிஆர்டி ஏஎஃப் ஸ்டேஷன் சூலூர் காங்கேயம்பாளையம் 64140, ஓகேங்களா. இது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்க சூலூரில் தான் இந்த வேலைவாய்ப்பு. அப்படி இல்லை நான் மெயில் மூலிமா அனுப்பிச்சிருக்கேன்னா ஆல்ரெடி நம்ம சொன்ன எல்லா டாக்குமெண்ட்ஸையும் நீங்கள் ஜஸ்ட் உங்கள் இமெயில் மூலிமா இந்த இமெயில் அட்ரஸ்க்கு அனுப்பிச்சா போதும். என்ன இமெயில் அட்ரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா AFS சூலூர் SULUR 032023 @gmail.com. இந்த இமெயில் ஐடிக்கு நீங்கள் ஜஸ்ட் உங்கள் இமெயில் ஐடியிலேருந்து ஒரு இமெயில் அனுப்பிச்சா மட்டும் போதும். லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் 3 பிப்ரவரி 2024 தான் லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே நீங்கள் அனுப்பணும். இந்த வேலைவாய்ப்புக்கான ஜாப் லொக்கேஷன் கோயம்புத்தூர் மாவட்டம். அப்போ அந்த மாவட்ட மக்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியுமா அப்படிங்கிற டவுட் எல்லாத்துக்கும் வரும். அப்படி கிடையாது. இது ஏர்ஃபோர்ஸ் ஸ்கூல் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கீழே. ஸோ ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸும் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். ஏதாவது டவுட் இருக்குன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்னங்கிறத கிளாரிஃபை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இது உங்கள் நண்பருக்கு யூஸ்ஃபுல்லாகனா கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.